ஆனந்த் மற்றும் கவிதா இருவருக்கும் திருமணமாகி 5 வருடங்கள் ஆகின்றன. அவர்களுக்கு 4 வயதில் ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்கிறது. ஆனந்த் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்து வருகிறான். கவிதா திருமணத்திற்கு முன்பு வரை ஒரு நல்ல வேலையில் தான் இருந்தாள். ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அவளை கவனித்துக் கொள்வதற்காக தன் வேலையை தியாகம் செய்துவிட்டு முழு நேர இல்லத்தரசியாக மாறினாள். ஆனந்திற்கு தன் குடும்பத்தின் மீது அன்பு உண்டு. ஆனால் அவனுக்குள் ஒரு தவறான எண்ணம் இருந்தது. நான் தான் காலையில இருந்து ஆபீஸ்க்கு போய் பாசிடம் திட்டு வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதித்து வருகிறேன். கவிதாவிற்கு என்ன? வீட்டில் ஏசியில் சொகுசாக அமர்ந்து கொண்டும் டிவியை பார்த்து கொண்டும் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருக்கிறாள் என்பதுதான் அவனது எண்ணம். ஒரு நாள் ஆபீஸில் ஏதோ ஒரு வேலைப்பளு காரணமாக ஆனந்த் மிகுந்த மன அழுத்தத்துடன் வீடு திரும்பினான். வீட்டிற்குள் நுழைந்தபோது வரவேற்பறையில் குழந்தையின் பொம்மைகள் எல்லாம் கலைந்து கிடந்தன. கவிதா சமையலறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். ஆனந்த் சோபாவில் அமர்ந்து, கவிதா, ஒரு கப் சூடா காஃபி கொடு என்று கத்தினார். சமையலறையில் இருந்து கவிதா, இதோ 2 நிமிடம் ஆனந்த், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் தூங்க வச்சேன், இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி முடிச்சுட்டு தரேன் என்றாள். 10 நிமிடங்கள் ஆகியும் காஃபி வராததால் ஆனந்திற்கு கோபம் தலைக்கேறியது. சமையலறைக்கு சென்று, ஒரு காஃபி போட இவ்வளவு நேரமா? ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வர்றவனுக்கு உடனே ஒரு காஃபி கூட தர தெரியாதா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கத்தினான். கவிதா அமைதியாக, இல்ல ஆனந்த், காலையிலிருந்து பாப்பாவுக்கு காய்ச்சல், அவ அழுதுகிட்டே இருந்தா, அவளை வச்சுக்கிட்டு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல. இப்பதான் அவ தூங்குனா, அதுக்குள்ள துணி துவைக்கிறது, சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு. நானும் டயர்டாக தான் இருக்கேன் என்றாள். அதை கேட்டதும் ஆனந்த் ஏளனமாக சிரித்தான். உனக்கு என்னடி டயர்டு? ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்குற எனக்கு தான் டயர்டு இருக்கும். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற உனக்கு என்ன வேலை? சமைக்கிறது, தூங்குறது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போடுற என்று கத்தினான். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க. இந்த வார்த்தை கவிதாவின் இதயத்தில் ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. அவள் கையில் இருந்த பாத்திரம் கீழே விழுந்தது. கண்கள் கலங்கின, உதடுகள் நடுங்கின. நான் சும்மா இருக்கேனா ஆனந்த்? விடியற் காலை 5 மணிக்கு எல்லாரும் தூங்கும்போது எழுந்து சமையல் கட்டுக்குள்ள நுழையிறேன். அது சும்மா இருக்கிறதா? உங்களுக்கு பிடிச்ச சமையல், பாப்பாவுக்கு ஊட்டி விடுறது, வீடு பெருக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, இது எதுவும் உங்களுக்கு வேலையா தெரியலையா? ஒரு நாள் கூட, ஏன் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது. உடம்பு சரியில்லைன்னாலும் ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நான் சும்மா இருக்கேன்னு இவ்வளவு சாதாரணமாக சொல்லிட்டீங்களே என்று அழுது கொண்டே கேட்டாள். அதையெல்லாம் பெரிய பெரிய வேலையா பேசாத. சம்பாதிக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்று சொல்லிவிட்டு ஆனந்த் காஃபி குடிக்காமலேயே கோபமாக தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டான். அன்று இரவு கவிதாவிடம் அவன் பேசவில்லை. கவிதா அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள். தான் தன் சுய கௌரவத்தை, ஆசைகளை, வேலையை எல்லாம் யாருக்காக விட்டு கொடுத்தாலோ அவரை தன்னை சும்மா இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டாரே என்ற வலி அவளை கொன்றது. மறுநாள் காலை ஆனந்த் எழுந்தபோது மணி 8. வழக்கம்போல் 6 மணிக்கே அவனை எழுப்பும் கவிதாவின் குரல் கேட்கவில்லை. காஃபியின் வாசனையும் வரவில்லை. பதறி அடித்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தான். வீடு அமைதியாக இருந்தது. சமையலறை காலியாக இருந்தது. அடுப்பும் பற்ற வைக்கப்படவில்லை. பாப்பா படுக்கையில் அழுது கொண்டிருந்தாள். அறையில் கவிதா ஒரு சூட்கேஸுடன் தயாராக நின்று கொண்டிருந்தாள். என்ன கவிதா இது? ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது, இன்னும் சமைக்கலையா? எங்கே கிளம்பிட்டு இருக்க என்று கேட்டான் ஆனந்த். கவிதா மிகவும் அமைதியாக தீர்க்கமான குரலில் சொன்னாள். ஆனந்த், நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். அதான் ஒரு வாரம் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். சும்மா இருக்கிறேன்னா இங்கே இருந்தாலும் ஒன்று தான், இல்லாவிட்டாலும் ஒன்று தான். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து உங்கள் வேலைங்களை பார்த்துக்கங்க என்று கூறிவிட்டு பாப்பாவை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். ஆனந்திற்கு முதலில் கோபம் வந்தது. போனால் போயிறாள், வீட்டு வேலை பெரிய கலெக்டர் வேலை பாரு, வீட்டு வேலைகளை செய்ய இவ்வளவு திமிரா என்று நினைத்து கொண்டான். ஆனால் நிஜம் அப்போதுதான் அவனுக்கு புரிய தொடங்கியது. ஆஃபீஸுக்கு நேரமானதால் அவனே சமைக்க சமையலறைக்குள் நுழைந்தான். எங்கே எந்த பொருள் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அறக்க பறக்க 2 தோசைகளை சுட நினைத்ததற்குள் தோசையும் கருகி போனது. சமையலறை முழுவதும் புகை மண்டலமானது. கடைசியில் வெறும் பிஸ்கட்டை மட்டும் சாப்பிட்டுவிட்டு ஆஃபீஸிற்கு ஓடினான். மாலையில் வீடு திரும்பிய போது வீடு போர்க்களம் போல காட்சியளித்தது. காலையில் அவன் சமைத்து போட்ட பாத்திரங்கள் அப்படியே கிடந்தன. வீடு முழுவதும் தூசியாக இருந்தது. துணி துவைக்கும் கூடையில் ஆடைகள் மலை போல குவிந்து கிடந்தன. அமர்ந்து ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தால் வீடு முழுக்க கலைந்து கிடக்கும் பொருட்களை பார்க்கவே அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. டீ குடிக்க ஆசைப்பட்டான். ஆனால் பால் பாக்கெட்டை வாங்க கூட அவனுக்கு தெம்புல்ல.
அப்போதுதான் அவன் யோசித்தான், தினமும் அவன் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது வீடு எப்படி இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது, வாசனை வீசும் காஃபி எப்படி அவன் கைக்கு உடனே கிடைக்கிறது, அவனது ஆடைகள் எப்படி துவைத்து மடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு நாள் கவிதா இல்லை என்ற உடனே அவனால் ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியவில்லை. ஆனால் கவிதா இதையெல்லாம் வருடக்கணக்கில் ஒரு நாள் கூட சலித்து கொள்ளாமல் எந்த சம்பளமும் எதிர்பாராமல் செய்து வந்திருக்கிறாள். 2ஆம் நாள் துணிகளை துவைக்க வாஷிங் மிஷினில் போட்டான். அதை எப்படி இயக்குவது என்று தெரியாமல் திணறினான். வீட்டை பெருக்கி துடைப்பதற்குள் அவனுக்கு முதுகு பிடித்து கொண்டது. உடல் அத்தனையும் வலித்தது. வெறும் 2 மணி நேர வீட்டு வேலையையே அவனுக்கு நாக்கு தள்ளியது. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, ஆபீஸில் வேலை பார்ப்பது மட்டும் வேலை அல்ல. காலை முதல் இரவு வரை வீட்டில் கடிகாரம் உள் போல ஓடிக்கொண்டிருக்கும் இல்லத்தரசிகளின் வேலை ஆபீஸ் வேலையை விட பல மடங்கு கடினமானது. ஆபீஸில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு உண்டு. பண்டிகை நாட்களுக்கு விடுமுறை உண்டு. மாதமானால் சம்பளமும் உண்டு, பாராட்டுகளும் உண்டு. ஆனால் ஒரு இல்லத்தரசிக்கு வருடத்தின் 365 நாட்களும் வேலைதான். லீவு கேட்டால் குடும்பமே ஸ்தம்பித்துவிடும். காய்ச்சல் எடுத்தாலும் சமைக்க வேண்டும். இவ்வளவு செய்தும் அவர்களுக்கு கிடைப்பது பாராட்டு இல்லை, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க என்ற கேலி சொல் மட்டும்தான். ஆனந்த் தன் தவறை உணர்ந்தான். தன் மனைவியின் உழைப்பை இவ்வளவு கேவலமாக மதிப்பிட்டு விட்டோம் என்று நினைத்து அவன் கண்கள் கலங்கின. அவளது தியாகத்திற்கு தான் கொடுத்த பரிசு அவளது கண்ணீர் மட்டும்தானா என்ற குற்ற உணர்ச்சி அவனை துளைத்தது. உடனடியாக தன் காரை எடுத்துக்கொண்டு கவிதாவின் அம்மா வீட்டிற்கு சென்றான். அங்கே கவிதா வாசலில் அமர்ந்திருந்தாள். ஆனந்தை பார்த்ததும் அவளது முகம் மாறியது. ஆனந்த் மெதுவாக அவள் அருகே சென்றாள். எல்லார் முன்னிலையும் கவிதாவின் கைகளை பிடித்து கொண்டான். அவனது கண்களும் கலங்கியிருந்தன. என்னை மன்னிச்சிடு கவிதா, விபரம் தெரியாம, உன் உழைப்போட மதிப்பு தெரியாம நீ வீட்டில் சும்மாதானே இருக்கேன்னு சொல்லிட்டேன். நீ இல்லாத இந்த 2 நாள்ல தான் இந்த வீட்டை நீ எவ்வளவு அழகா தாங்கி பிடிச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சது. நான் ஆஃபீஸில் நிம்மதியாக வேலை பார்க்குறேன்னா அதுக்கு நீ வீட்டை நல்லா பார்த்துக்கிறது தான் காரணம். என்னை மன்னிச்சிடு கவிதா, தயவு செய்து வீட்டுக்கு வா என்று குழந்தை போல அழுதான். கவிதாவுக்கு அவனது வார்த்தைகளே போதுமானதாக இருந்தது. ஒரு பெண்ணிற்கு தேவை பணமோ நகையோ அல்ல, தன் கணவன் தன் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மதிக்க வேண்டும் என்ற சின்ன அங்கீகாரம் மட்டும்தான். கவிதா புன்னகையுடன் அவன் கண்ணீரை துடைத்து, நான் உங்க மேல கோவப்படல ஆனந்த். ஒரு நாள் தன் மனைவி வீட்டு வேலைகளை செய்யாம இருந்தால் என்ன ஆகும் அந்த வீடு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கதான் அம்மா வீட்டுக்கே வந்தேன். இனிமேலாவது இல்லத்தரசிகளோட வழிய புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும் என்றாள். அன்று முதல் ஆனந்த் வீட்டு வேலைகளில் கவிதாவுக்கு உதவ தொடங்கினான். அவளது உழைப்பையும் மதிக்க கற்றுக்கொண்டான். நண்பர்களே, உங்க வீட்டில் இருக்கும் தாய், மனைவி அல்லது சகோதரி யாராக இருந்தாலும் சரி, நீ வீட்டில் சும்மாதானே இருக்க என்ற வார்த்தையை விளையாட்டுக்கு கூட சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் சம்பளம் வாங்காத தொழிலாளிகள் அல்ல, உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும் தேவதைகள். இல்லத்தரசிகளை மதிப்போம், அவர்களுக்கு அன்பையும் மரியாதையும் தருவோம். தேங்க்யூ.